செருப்பு கட்டி அடிப்பேன் வாய்ப்பு பேசவே அவள்தான் நிக்காது அது நின்று பேச சொல்லலாம். நான் நின்று பேசுறேன், விடிய வரைக்கும் நான் பேசுறேன். மொத்த ஆம்பளை என்ன வந்து நின்று பேசு, இன்னும் 10 பேரை கூட கூப்பிட்டு நான் ஒத்தாள் நிக்கிறேன், எல்லாரையும் போக சொல்றேன். மேல இஷ்யூ இல்லாம இருந்தது, பொம்பளை கை வச்சுட்டு போய் ஜெயில உட்காந்துக்குது. சொல்ல மொத்த அண்ணன் வந்து ஜெயிலா போட போறான். அதுவும் இது ஒண்ணா, அதுவும் இது ஒண்ணா, அதுவும் இது ஒண்ணா, அதுவும் இது ஒண்ணாடா. இல்ல அதுவும் இது ஒண்ணா. ஒரு குழந்தைய போய் ரேப் பண்றதும் 2 பேர் காஜில வர்றதும் ஒண்ணா. நான் கேக்குறேன், இப்போ வந்து என் கிரவுண்ட்ல இப்படி கட்டுறாரு, ஒன்னு வச்சு வேற எனக்கு விரல வலிக்கு 5 வச்சு ஆடுறதுக்கு விரல வலிக்குது. அதான் இதுக்கெல்லாம் நமக்கு எதுக்கு பேசுனா கேக்குறேன். நீ சொன்னா வந்தோமா மேட்ச பார்த்தோமா போயிட்டே இருக்கணும். அதை விட்டு கோலி முட்டா போட்டாடா, கோலி 17 வருஷம் எப்படி போட்டாடா, 2 வருஷம் கோலி வந்தா அக்ரஷன் கோலியா. அப்ப இவ்வளவு நாள் பொட்ட கோலியா, சரி பொட்ட கோலியா என்ன எல்லாரும் போயிட்டாங்க. இதே மாதிரி சென்னை ஃபேன் வந்து பேசவே முடியாது. நீங்க பேசிட்டு புரியுதா? பெங்களூர் காட்டுவாசி, ஆர்சிபி உள்ள காட்டுவாசி, எல்லாமே காட்டுவாசி. பேச மாட்டீங்க, நிறைய விட மாட்டாங்க, லேடிஸே விட மாட்டாங்க. இவனுங்க ஃபேன்ஸ்ல முக்காவாசி எல்லாம் பொம்பளை சோக்கு தான். சொல்றோம் பிளேயருமே சரி, ஒரு நாள் பிளேயர் அப்படின்னா சொல்றா ஓ பொண்டாட்டி கூட ஆசைப்பட்டு வந்துட்டா இல்ல சொல்றேன்ல சம்பந்தமே இல்லாம இவனுக்கு சொல்றானு இல்ல. கிரிக்கெட் அந்த அளவுக்கு போறதில்ல, அவனை வந்து ரீட்டைன் பண்ணி வச்சுக்கிறானு, இன்னும் டீம்ல வச்சுக்கிறானுங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய கேவலம். இதே சொல்லு, இதே வந்து விராட் கோலி பொண்ணுக்கோ நீ நந்தன் தான் விட்டுருவீங்களா? நான் கேட்கறது தப்பான்னு நான் சொல்லுங்க, கரெக்டு தானே? அதுதான் கேட்குறேன். அப்போ யாரோ ஒரு பொண்ணுனா கிரிக்கெட் பிளேயர்னா ஒரு ரூல்ஸ் இருக்கணும்ல. இதெல்லாம் வந்தா லைஃப் டைம் பேன் பண்ணுங்க. அப்புறம் எதுக்குள்ள வைக்கிறீங்க? 1000 பொண்ணு உங்களை நம்பி வந்து பார்க்கறதில்ல, ஸ்டேடியம்ல 1000 பொண்ணு வந்து பார்க்கறதில்ல. அதுங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி லாயலாக இருக்கணும், உங்களுக்கு லாயலாக இருக்கும். நீங்கள் என்ன பிடுங்குறீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டுன்னு தான் கேட்குறேன். அது இந்த புண்ட மேனேஜ்மெண்ட் தான் எங்களுக்கு தான் ஓகே இருக்கு. கேட்கணும், அடுத்து அவனை தூக்குனாதான் அடுத்த பிளேயருக்கு வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு தோணும். நான் பேசுறது தான் சொல்றேன், நடக்கிறதுதான் சொல்றேன். இதுக்கப்புறம் அந்த மாதிரி எந்த ஒரு பிளேயரும் பண்ணக்கூடாதுன்னு சொல்றோம். அதெல்லாம் இவனுக்கு புரியாது. இவனே ஒரு பொம்பளை சோக்கு, அதனால தான் அது வந்து தள்ள பாக்குறோம். இந்த கேள்வியே தப்புன்றேன். அதான் நான் சொல்றேன், இவனெல்லாம் ஒரு டீமா இவனெல்லாம் பேசாதீங்க. ஒருத்தவங்க அந்த யாரு வாய்ஸ் ஆஃப் வீரனுங்கிறான், அவன் ஃபேமுக்காக வந்துருக்கான். மற்றபடி சும்மா சிஎஸ்கே அடிச்சா 2 நாள் அவன் ஃபேம் அப்படின்னா பார்த்தா 17 வருஷமா இவங்க மொட்டை வச்சிருக்கணும். 17 வருஷமா மொட்டை வச்சிருக்காங்க. வருஷம் போயிட்டு சுடுகாட்டுல பால் ஊத்தி நிக்கிறோம். இந்த கைய காடு சொல்ல, அவரு இந்த கைய காடு சொல்ல, காடு சொல்ல உங்களுக்கு தான் சங்கு ஊதி பால் போட்டு அடக்கம் பண்ணியாச்சு. 3 மேட்ச் 4 மேட்ச் ஜெயிச்சு கேள்வி ஒண்ணு கேட்காது. 4 மேட்ச் ஜெயிச்சு சங்கு ஊதி பால் ஊத்துனா 17 வருஷம் நேரத்தை புடுங்குனீங்க. நீ இப்ப பேசுனதுதான் நான் பேசுறேன். அப்ப உனக்கு பால் ஊத்துனா இல்ல நான் வாயில வர மாதிரி வந்து நீ பேச மத்த ஒரு ஆளு வந்து நீங்க பேசுறா பாரு. ஓகே ப்ரோ, மேட்ச் ஓவரால் சூப்பரா இருந்துச்சு. ஓகே ப்ரோ, நெக்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணுவோம் நம்பறோம் கண்டிப்பா ப்ரோ. இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா மேட்ச் ஃபைனல் போறோம், கண்டிப்பா போறோம். கப் அடிக்கிறோமா ஃபைனல் போறோம், சண்டை போறோம்.
இந்த வாரியர்னு இந்த வருஷம் பேர் எடுக்கிறோம். அதான் ஏற்கனவே திரும்ப ரீக்ரியேட் பண்றோம். நீ பேசிட்டு அவரு அப்ப நீங்க 2 பேர் பேசல நான் இப்படி ஆரம்பிக்கலாமே. 17 அவர் சொன்னாரு 17 வருஷம் எங்க போனேன்னு. எப்பயுமே ஒரு ஓட்ட பந்தயத்துல 6 பேர் ஓடுனாங்கன்னா எல்லாருமே ஜெயிக்க மாட்டாங்க, யாராவது ஒருத்தர் தான். அதனால இரு சொல்றேன், 6 பேருமே ஜெயிக்கிறதுக்கு போராடினே இருப்பாங்க. அது போலதான் ஆர்சிபி போராடினே இருந்துச்சு. ஆமா, யாருக்கும் ஒரு வெற்றி ஈஸியா கிடைக்காது. அவங்க போராடி ஜெயிச்சாங்க. இவங்கள போல பேன் பண்ணி சிமெண்ட் மூட்டையில பணம் கிடையாது. லைஃப் டைம் பேங்க்ல சொல்லிட்டா தெரியலப்பா. சாவுற முட்டை 5 கப் நின்னு பேசுறோம். அப்ப நீ அங்க போய் பேசு, போய் தோண்டி உனக்கு பக்கத்துல. இப்ப நம்ம அந்த மேட்ச் ஜெயிச்சுட்டா ஃபைனல் வின் பண்ண மாதிரி, ஃபைனல் வின் பண்ண மாதிரி, ஃபைனல் வின் பண்ண மாதிரி நம்ம கிட்ட ஒரு மேட்ச் கேட்பாங்கல, அதுக்கு 49 ஆல் அவுட் நீ வந்து மைக்கு முன்னாடி நிக்குது. 49 அவுட் ஆகுதுனா நீங்க வாடிக்கல 5 கப் பாத்துக்கிறீங்களா? ஒரு கப் பாத்ததுக்கு கப் திறந்து பாரு. 5 கப் பாத்துக்கிறீங்களா? சொல்லுங்க. அண்ணா வாங்கி சிப்பு போயிடுச்சு. யாரு இவரா? பயங்கரமான ஆளாச்சு இவரு. சில்வர் கலர்ல இருக்கு, தெரியுமாடா? உனக்கு தெரியுமாடா? இது தெரியுமா? தெரியல தம்பி. என்ன டிராபி சொல்லு. நீ எத்தனை கப் அடிச்சிருக்க? அத மேட்ச் கேட்ச கொடுப்பாங்க அந்த டிராபி. சரிப்பா, அது எந்த லீக்ல அடிச்சிருக்கீங்க சொல்லு. நீங்க ஒரு கப் வச்சிருக்கீங்களா? நீ அத சொல்ற, கேட்ட கேள்வி சொல்ற. கேட்ட கேள்வி சொல்லு. சிஎஸ் கட்டாங்க கோமால இருந்தாரு. நீங்க இத்தனை வருஷமா சமாதில இருந்தீங்களே, எப்ப ஏஞ்சிக்கோ? கோலியை போயிட்டு இன்னும் புது நேரம் கேட்டா நான் கோமால இருந்தேனே, அதுக்கு மேல கூட கேட்பேன். கோலி எவ்வளவு பெரிய லெஜெண்ட், இந்தியாக்காக எவ்வளவு பண்ணிருக்காரு, ஐபிஎல் எவ்வளவு ரெக்கார்ட் பண்ணிருக்கான். சொல்லியா என்ன உன் பிரச்சனை? சொல்லியா நம்ம பேசுவோம். சொல்லு என்ன உன் பிரச்சனை? அவருக்கு ஒரு ரோல் சமாதி கட்டணுமாண்ணா. உன் பிரச்சனை தான் என்ன? இப்போ உன் பிரச்சனை என்ன சொல்லு, பேசுவோம். விராட் கோலி வீட்டாண்டி கட்டணுமா? பேசாதடா டேய். விராட் கோலி அடிச்ச ஒரு ரன் போய் அடிச்சுக்காங்கடா டேய். விராட் கோலி அடிச்ச ஒரு ரன் நீங்க இவ்வளவு நேரம் அவர் விராட் கோலிக்காக பேசுறாரு, ஆர்சிபிக்காக பேசுறாரு. சொல்லுங்க முதல்ல. குறுக்கால வந்து அதான் வா 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 பேசு. ஏன் பயப்படுற? வா என்கிட்ட பேசு. வா என்கிட்ட பேசு. அப்போ வா. எதுக்கு இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? நீ ஒன்டே எவ்வளவு இல்ல. இப்போ தலைவர் வந்து ஏன் ஆர்சிபி ஜெர்சி போடலன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு இப்போ ஒரு விளக்கம் சொல்லுவாரு. சொல்லுங்க கேளுங்க. ஏன் ஆர்சிபி ஜெர்சி போடல? டிக்கெட் கிடைக்கல ப்ரோ. இல்ல இருதல ஒண்டிக்கு ஒண்டி பேசுறாதல. ஆர்சிபி ஃபேனா ஒண்டியா நிக்கறாதல. ஏன்டா ஓ ஓ ஓ எல்லாம் பச்சனிக்கிறீங்க? என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? அதே தப்பு தான் நீங்க பண்றீங்க. அதே தப்பு தான் நீங்க பண்றீங்க. அதே தப்பு தான் நீங்க பண்றீங்க. அதே தப்பு தான் நீங்க பண்றீங்க.
அவரு சென்னைக்காரு நேரத்துல இவங்க எல்லாம் என்ன பேசுறாங்க சென்னைக்காரு இவரு ஏன் சின்ன சாமி கிட்ட கதை பேசுறாரு நம்ம வந்து சண்டை போட வரல நம்ம சண்டை போட நானுங்க சண்டை தான் போடல சொல்றேன் வார்த்தை விடாத நம்ம அண்ணன் அடி ஆக்சுவலா என்னன்னா நாங்க யாரும் இங்க சண்டை ஓகேவா கேமா பாருங்க இப்ப என்னன்னா இவரை ஃபுல்லா டாக்ஸிக்கா ஹராஸ் பண்றீங்களா அவர் என்கிட்ட சொன்னாரு மெசேஜ் பண்ணாரு இந்த மாதிரி வந்து டாக்ஸிக்கா வந்து பேசுறாங்க எனக்கு அது முடியல அவங்க யாரா இருந்தாலும் சின்ன பசங்க சின்ன பையனை மரியாதை கொடுங்க மொட்டை தானே சொன்னாரு அவன் என்ன பேசுனா தெரியுமா எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் நீங்க அவன் மரியாதை இல்லாம பேசினா என் வயசு தான் மரியாதை இல்லாம பேசினா நான் மரியாதை இல்லாம அவன் பேசுறேன் அவன் மரியாதை இல்லாம என்ன பேசினா மரியாதை இல்லாம என்ன பேசினா உனக்கு சுடுகாட்டுல சமாதிப்படுத்திடுன்ற அப்ப இதெல்லாம் தப்பா தப்புலையா சின்ன பையனாலும் மரியாதை கத்துக்கணும் தல நான் சொல்றேன் இப்ப நான் உன்னை சொன்னா உனக்கு நீ சின்ன பையனை விட்டுருவியா உன்னை நான் இப்ப அந்த மாதிரி சொன்னா நீ விட்டுருவியா சின்ன பையன் இது என்ன தப்பா தப்பு ப்ரோ அங்கிட்டு போ ப்ரோ தேவையில்லாம சண்டைகளுக்கு வராது ப்ரோ சுடுகாட்டுல போய் செருப்பு கட்டி அடிப்பேன் தம்பி பெங்களூர்ல போய் சொல்றா டேய் பெங்களூர்ல போய் சொல்ற இல்லைன்னா எத்தனை பொண்ணுங்க இப்போ ஆல்ரெடி வந்து சும்மா அவனா தூக்கின்னு வந்துடுறாளுங்க எங்களுக்கு சேஃப்டி இல்லை 12 மணிக்கு ஓடுறாளுங்க ஃபோன் எடுத்துன்னு எங்கன்னா பாய்ஸ் கூட அவுட்டிங்கு டேட்டிங்கு மீட்டிங்னு அப்புறம் என்ன பண்ணுறது